வணக்கம். இந்த வாரம் 6ஆம் வகுப்பில் கிழவனும் கடலும் அப்படிங்கிற பாடம் இருக்குது. அந்த பாடத்தை எப்படி நடத்தலாம் ஒரு சின்ன ஐடியா. பொதுவாக இந்த படக்கதைகள்னாலே மாணவர்கள் ரொம்ப விரும்புவாங்க. ஏன்னா மாணவர்கள்னு சொல்ல முடியாது, பெரியவர்கள் எல்லாருமே நமக்கு விருப்பமான இடம் படம் மூலமாக ஒரு கதையை உணர்த்துறதும், அதுலேயே ஒரு உரையாடல் வச்சு பேசுகிறதும் ஒரு அருமையாக இருக்கும். இந்த தினத்தந்தியில் கன்னித்தீவு, இதெல்லாம் வெற்றிக்கு காரணம் அதுதான். அந்த காலத்தில் படித்த ராணி காமிக்ஸு இது, அப்புறம் அந்த மாயாவி புக்கு, இதெல்லாம் வெற்றி காரணம் என்ன அப்படின்னா அந்த படத்தோடு சேர்ந்து இருக்கிற கதை தான். அதே மாதிரியான ஒரு கதை தான் அந்த கிழவனும் கடலும். அருமையான ஒரு கதை. சாண்டியாகோங்கிற தாத்தா 85 நாளாக கடலில் போராடி ஒரு மீன் கிடச்சிருது. அதை கொண்டு வரும்போது பார்த்தா கடைசியாக எலும்புக்கூடு. பேரை என்ன தாத்தா இப்படி வேஸ்ட்டாக போச்சே. அப்போது இது ஒரு வகையில் மொழி ரீதியாக பார்க்குறப்ப 2 தாத்தா பேரன் உரையாடல் வழி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அதையும் தாண்டி ஒரு வெற்றியும் ஒரு உழைப்பும் ஒரு முயற்சியும் நிச்சயமாக வெற்றியை தரும். ஒருவேளை அது கடைசி நேரத்தில் அது தோல்வியை தந்தாலும் கூட அந்த வெற்றிக்காக நாம் நிகழ்த்திய அந்த உழைப்பு இருக்குது பார்த்திங்களா, உழைப்பு முயற்சியும் அது நிச்சயமாக மகிழ்வை தரக்கூடியதுங்கிறத மிக அருமையாக இந்த கிழவனும் கடலும் கதை உணர்த்தும். இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கூடியது என்னென்னா, ஒரு உரையாடல், படக்கதையின் மூலமாக ஒரு உரையாடல். இப்போ அந்த உரையாடல் பகுதியை மறைச்சிட்டு மாணவர்கள் பேசணுன்னா, அவங்கவுங்க வட்டார மொழியில் பேசணுன்னா எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறத நம்ம அழகாக வெளிப்படுத்தலாம். ஏன்னா நாஞ்சில் நாட்டு மக்கள் ஒரு மாதிரியே பேசுவாங்க. நாங்கள் தூத்துக்குடியில் என்ன தாத்தா இப்படி பண்ணிட்ட, இன்னும் ஒரு மீன் கூட மாட்டலையே தாத்தா, வருண்டா இப்போ என்னடா அப்படின்ட்டு தாத்தா பேசுகிற மாதிரி. இப்படி மதுரைக்காரங்க, சென்னை, இப்படி வட்டார மொழிகளில் அந்த உரையாடலை அவங்களாகவே பேச வைக்கலாம். அவங்களையே ஒரு சின்ன குட்டி கதையை படத்தை கொடுத்து நீ அதுக்கு தேவையான உரையாடல் எழுதிட்டு வா அப்படின்னு சொல்லலாம். இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, அந்த உரையாடல்களில் அவங்க எழுதிட்டு வர்றதை அதிகமாக நாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு அவங்கள பேசுகிறதுக்கு அதிகமாக கொடுக்கணும். அதே நேரத்தில் எழுதவும் வைக்கணும். ஏன்னா பேச்சு மொழி வேறு, எழுத்து மொழி வேறு இல்லையா. அதில் அவங்க கொஞ்சம் வர்றதுக்கு திணறுவாங்க, எழுதுறது கஷ்டப்படுவாங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம திருத்தி கொண்டு வந்தோம்னா அந்த கிழவனும் கடலும் கதைங்கிற அருமையான ஒரு படக்கதை உரையாடல் மாணவர்களையும் சென்றடையும். உண்மையிலே ஒரு சூப்பரான கதை. கிழவனும் கடலும் முயற்சி நிச்சயம் வெற்றியை தரும். நன்றி.